மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் இந்த நாளில் கூட நம்மை கண்மணி போல காத்து கொண்டிருக்கிறார். இந்த நாளில் கூட இந்த ஆண்டவரின் வழியாக உண்மை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. தேவன் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார் என்ற நம்பிக்கையோடு நாம் இந்த உலகத்தில் வாழ்வோம். என்ன நடந்தாலும் ஆண்டவராகிய தேவன் மேல் இருக்கிற விசுவாசத்தை விடாமல் பாதுகாத்துக் கொள்ளத்தக்கதாய் தேவன் உதவி செய்வாராக. இந்த நாள் கூட இந்த காலை ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கடலைப்படி நாம் இருக்கிற இடத்துல நாம் செபிக்க போறோம். பரலோகத்தின் தேவன் தாமே ஒவ்வொருமாய் பலப்படுத்துவாராக. பரிசுத்த ஆவியானவரை இப்பொழுது கர்த்தருடைய கரத்திலே அவரை அர்ப்பணிக்கிறோம். இந்த காலை ஆராதனை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து உடைய ஜனங்களை நீர் ஆண்டவரே விடுவித்து உடைய மகிமையினால் நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். தேவனாய் கர்த்தர் தாமே ஒவ்வொருமாய் இருக்கிற இடத்திலே கர்த்தாவே இந்த ஆராதனை பங்கு கொள்கிற எல்லா பிள்ளைகளுமாய் நீர் ஆசீர்வதியும். சிறியோர் பெரியோர் புதியோர் வாலிபர் ஸ்திரீ புருஷர்கள் யாவருமாய் கர்த்தர் நீர் கண்மணி போல காத்து அவளை கர்த்தாவை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. காலை ஆராதனை கர்த்தருடைய கரம் ஆண்டவரே பலமாய் இறங்கி இப்படி வார்த்தை கொண்டு எங்களோடு பேசும். நாங்கள் ஆண்டவரே இப்படி வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்க எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அடைக்கப்பட்ட நேரத்திலே கர்த்தர் திறந்த வாசலை வைக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அங்கெங்கு கர்த்தாவை கூடி நம்முடைய நாமத்தை தொழுது கொள்ள ஒவ்வொருக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. 6 முதல் முடிவருடைய கரத்தில் ஒப்புவிடுகிறோம். நீர் பொறுப்பெடுத்து நடத்துவீரா. நாங்கள் சிறு நாமம் பெருவிட்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. இதனால கூட யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் இஸ்ராயல் மக்களுக்கு விரோதமாக எரிகோ கோட்டை அடைக்கப்பட்டிருந்த ஒரு செய்தி நாம் பார்க்கிறோம். இந்த நாட்கள் நமக்கு எல்லாம் அடைக்கப்பட்டிருந்தாலும் தேவன் நமக்கு ஒரு திறந்த வாசல் வைக்கிறார். யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவில்லை. இஸ்ராயல் மக்கள் ஏறத்தாழ 30 லட்சம் பேர் எகிப்து விட்டு புறப்பட்டு வரும்போது அவர்கள் மோசே மரித்த பிற்பாடு யோசுவா அந்த பொறுப்பை தேவன் யோசுவாவிடத்தில் கொடுத்திருந்தார். அவர்கள் வந்த வழியில பல ராஜாக்களை சந்தித்தார்கள், சங்கரித்தார்கள், யுத்தங்கள் நடந்தது, பல விதமான சூழ்நிலை. யோர்தானை கடந்து வந்தார்கள். ஆனால் இவர் வர வழியில இவளுக்கு எதிராக பெரிய ஒரு கோட்டை இருக்கிறது. அது எரிகோ கோட்டை. இந்த கோட்டை மகா பெரிய ஒரு கோட்டை, விஸ்தாரமான அகலம் நிறைந்த ஒரு கோட்டை தான். இந்த கோட்டைக்குள்ள ஒருவரும் சாதாரணமாக உள்ள போக முடியாது, வெளியே வரவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கோட்டை இஸ்ரவேல் மக்களுக்கு அடைக்க ஒரு தடையா இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த மனுஷ வீரரையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் சாதாரண அவ்வளவு பெரிய கோட்டை என்ன செய்யறார், ஒரு யோசுவா இடத்துல ஒரு வாலிபனத்துல ஒப்பு கொடுக்கிறார். இந்த எரிகோ கோட்டையும் எரிகோ ராஜாவையும் அந்த யுத்த வீரர் என்ன செய்யறாரு, எல்லாத்தையும் கையில கொடுக்கிறார் அப்படின்ட்டார். ஏன் இந்த ஆண்டவர் சொன்னார்னா, சாதாரணமா இந்த கோட்டையை எப்படி தள்ளணும், எப்படி இந்த கோட்டைக்குள்ள போக முடியும் சொல்லி ஆண்டவர் வழியை சொல்லுகிறார். நீங்கள் சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, நாம் செய்ய வேண்டிய வழி ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். இதெல்லாம் வாசிக்கும் போது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்றார். அப்ப இந்த வழியை யோசுவா சொல்றார். அந்த ராஜாவையும் அந்த எரிகோல இருக்கிற யுத்த மனுஷரும் உன் கையில நான் கொடுக்கிறேன் என்றார். யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டு சொல்றார், எப்படி இருந்தா இந்த கோட்டையை நீ ஜெயிக்க முடியும், இந்த பட்டணத்தை எப்படி நீ பிடிக்க முடியும் என்று கர்த்தர் செய்கிறார். யோசுவாக்கு முதல்ல ஒரு ஆலோசனை தந்திருந்தார். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய். தேவனுடைய நியாயப்பிரமாண வார்த்தையை என்ன செய்யும், வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இதை நீ கடைபிடிக்க வேண்டும், இதில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நடக்க வேண்டும், அப்பொழுது உன் வழியை நான் வாய்க்க பண்ணுவேன் என்றார். இதை யோசுவாவுக்கு முதலாக ஆண்டவர் சொல்லியிருந்தார். நீ இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டு என்ன செய்யணும், புத்திமான நடப்பதற்கு இதை நீ என்ன செய்யணும், கடைபிடிக்க வேண்டும் என்பதாய் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பைபிள் சொல்கிறது, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவர் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதே இல்லை. ஏனென்றால் நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்றார். ஏனென்றால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் நாம் சொல்லுகிற அந்த ஆலோசனையின்படி நாம் வாழும்போது நமக்கு அடைக்கப்பட்ட வாசல்களை தேவன் திறப்பார். முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியங்களை யோசுவா சொல்லிவிட்டார். நீ இந்த நியாயப்பிரமாணத்தை செய், உன் இருதயத்தை வாய் விட்டு நீங்கவே கூடாது.
இதன்படி நீ செய்ய கவனமா இருந்தால் நான் உனக்கு கட்டளையிட்ட யாவை கட்டளையா பலம் கொண்டு தினமாதாயுது, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இது பெரிய வாக்குத்தத்தமா யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்லியிருந்தார். இப்ப எரிகோ கோட்டை முன்னால் அவ்வளவு பெருசா தெரிந்து, ஆனா சொன்னவர் யாருங்க? வாக்கு மாறாத ஒரு தேவன் அவர். இந்த நியாய பிரமாணத்தினை கடைபிடித்து நடப்பாயானால் நான் உன்னை விட்டு என்ன செய்த விலகுவதே இல்லை, நீ போகிற இடமெல்லாம் உன்னோடு கூட நான் வருவேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். அப்ப அவர் வருவேன் என்றவர் கூட வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த ஜனங்களை என்ன செய்ய வேண்டும்? நான் சொல்லுகிற பிரகாரமாக அவளை நடத்த வேண்டும் என்று யோசுவா ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள், இப்படி 6 நாளும் செய்ய கடவீர் என்றார். சாதாரணமாய் ஆண்டவர் அந்த பட்டணத்தை அவருடைய கையில கொடுக்க முடியுமா? மனிதர்களாகி நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்ய வேண்டும். இரண்டாவது, தேவன் செய்ய வேண்டியது அவர் செய்வார். ஆகவே மனிதன் இதற்கு கீழ்ப்படுகிறானா, தேவனுடைய வார்த்தையின்படி வாழுகிறான் என்ற ஒரு பரிசோதனை தேவன் அங்க கொடுக்கிறார். யோசுவா பார்த்து சொல்றாரு, இந்த யுத்த புருஷர் செய்யணும், பட்டணத்தை ஒரு தரம் சுத்தி வர வேண்டும். இப்படி 6 நாள் என்ன செய்யணும்? உங்க வாழ்க்கையில இந்த பட்டணத்தை பிடிக்க வேண்டுமானால் 6 நாள் சுற்ற வேண்டும் என்று ஒரு நிபந்தனை தேவன் தந்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும், நம்முடைய வழிகளை சீர்படுத்த வேண்டுமானால் ஒரு திட்டத்தையும் தீர்மானத்தையும் நியமத்தையும் ஒரு கட்டளையும் தேவன் தருகிறார். அதை நாம் கடைபிடித்து செயல்படுவோமானால் நிச்சயமாக என்ன செய்யும்? நமக்கு ஆண்டவர் காரியங்களை வாய்க்க செய்வார். பைபிள் சொல்லுகிறது, தடைகளை உடைக்கிறவர் உங்களுக்கு முன்பாக செல்லுகிறார். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பாக சென்று எல்லா கோணலாமை செவ்வையாக்குவார். இப்ப யோசுவாவுக்கு ஆலோசனை ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். யோசுவா என்ன செய்கிறார் என்றால், கர்த்தர் அவர் கற்பித்தபடியே அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்துக் கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளிலே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கிடவார்கள். ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். இப்ப ஒரு பெரிய நிபந்தனை தேவன் தந்தார். 6 நாள் வழக்கம் போல இஸ்ராயல் மக்கள் என்ன செய்யணும்? இந்த பட்டணத்தை ஒரு நாளைக்கு ஒரு முறை சுத்த வேண்டும். இப்படி 6 நாள் சுத்தின பிற்பாடு 7வது நாள் 7 முறை சுத்த வேண்டும். சாதாரண பைபிள் சொல்லுகிறது, ஒரு நாள் சுத்தினார்கள், பொழுது போய்விட்டு. அவ்வளவு பெரிய ஒரு பட்டணம் அது, அவ்வளவு பெரிய ஒரு மதில். பாருங்க, இந்த வசனம் சொல்ற 5ஆம் வசனத்துல, அவர்கள் அந்த கொம்பு எக்காலில் நெடுதுணியாய் இடும்போது நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிக்க கடுவார்கள். அப்பொழுது பட்டணத்தில் அலங்கத்தை இடிந்து விடும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏறக்கடுவார்கள் என்றார். அந்தபடியே நூனின் குமாரனாகிய யோசுவா ஆசாரியரை அழைத்து, உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு போங்கள், தொனிக்கும் 7 எக்காலங்களையும் 7 ஆசாரியர்கள் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக பிடித்துக் கொண்டு போக கடவுள் என்று சொல்லி அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இந்த ஜெயம் வர வேண்டுமானால் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி முன்னமாக செல்ல வேண்டும். ஆண்டவர் சொன்னார், இந்த நியாயப்பிரமாண வார்த்தை உன் வாயை விட்டு நீங்காது இருப்பதாக என்றார். அப்போ நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் தேவனுடைய வார்த்தைகளை முன்ன வைத்து அவரை முன்ன அனுப்பி நாம் பின்ன போக வேண்டும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஏனென்றால் ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறதுக்கு என்ன செய்யணும்? பிரயாசப்பட்டு அதன்படி வாழ வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில மகத்துவமான கிரியைகளை செய்ய முடியும். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையின்படி நாம் செய்தால் மாத்திரமே, தேவன் சொன்ன அந்த வார்த்தையின்படி நாம் வாடும்போது தேவன் நமக்கு ஒரு ஜெயத்தை தருவார். நம்முடைய வாழ்க்கையில தோல்வி ஏன் வருகிறது? வேதனை ஏன் வருகிறது? கண்ணீர் ஏன் வருகிறது? துக்கம் ஏன் வருகிறது? பிரச்சனை ஏன் வருகிறதால் தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படியாத வாழும் போதுதான் எல்லா இக்கட்டுகளும் நம்மை சூழ்ந்து கொள்ளக்கூடியதா இருக்கிறது. ஆகவே யோசுவாவுக்கு ஆண்டவர் கற்பித்தபடியே ஆசாரியர்களுக்கும் ஜனங்களுக்கும் சொல்லுகிறார். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அந்த ஜனங்கள் அதற்கு முன்பாக ஒரு நிபந்தனையை யோசுவா சொல்லுகிறார். ஜனங்களை நோக்கி பட்டணத்தை சுற்றி நடந்து போங்கள், யுத்த சன்னத்துக்காரர்கள் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக நடக்க கடவுள் என்றார். யோசுவா ஜனத்தில் பேசின உடனே தொனிக்கும் 7 எக்காலங்களை பிடித்திருக்கிற 7 ஆசாரியர்கள் கர்த்தருக்கு முன்பாக நடந்து எக்காலங்களை ஊதுகிறார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவளுக்கு பின்னாக சென்றது. எக்காலங்களை ஊதுகிற ஆசாரியர்களுக்கு முன் யுத்த சன்னத்தானவர்கள் நடந்தார்கள். பின்தண்டு எக்காலங்கள் ஊதப்படும் போது பெட்டிக்கு பின் சென்றார்கள். யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்க வாயினால் சப்தம் விடாமலும் இருந்து. என்ன செய்யக்கூடாது? உங்க வாயை திறந்து ஒரு பேச்சு கூட பேசக்கூடாது. நான் சொல்ற நேரத்தில் தான் செய்யணும், நீங்க ஆர்ப்பரிக்கணும், ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது என்று ஒரு கட்டளை போல இடுகிறார். உன் வாயினால் சத்தம் விடாமலும் இருங்கள், உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம்,
ஆர்ப்பரிங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டிருந்தான். இது ரொம்ப பெரிய ஒரு நிபந்தனையா இருக்கிறது. பாருங்க, ஜனங்கள் யாரும் முந்திக் கொள்ளக்கூடாது. யோசுவா சொல்லுகிறவர்களுமாய் ஒரு வார்த்தையும் பேசவும் கூடாது என்றான். வேதம் சொல்லுகிறது, பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, நீ தேவாலயத்திற்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள், தேவனுடைய சமூகத்திலே துணிகரமாய் ஒன்றும் பேசக்கூடாது என்று பைபிள் நமக்கு சொல்லுகிறது. என்றால் நாம் துணிந்து நாம் பேசுவதனால் வருகிற பிரச்சனை என்னென்றால் ஜெயத்தை இழந்து போகிறோம், தோல்வியை சந்திக்கிறோம். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். நீ தேவாலயத்திற்கு போகும்போது நடையை காத்துக்கொள், மூடர் பலியிடுவதை போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம், தங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பற்றி ஒரு வார்த்தையும் சொல்லாமலே இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறான், ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக என்றான். தேவ சமூகத்தில் போகும்போது கூட நம்முடைய நடையை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு டிசிப்ளைன், அதை ஒழுங்குமுறையை அவர் கற்றுக் கொடுக்கிறார். நீ முதலாவது பெட்டிக்கு பின்பாக போகும்போது ஜனங்கள் என்ன செய்யக்கூடாது, துணிகரமா எந்த வார்த்தையும் பேசவும் கூடாது. அவங்க எப்படி இருக்கணும், மௌனமா இருக்கணும். நான் சொல்லுகிறவர்களும் நீங்கள் சத்தம் விடக்கூடாது என்று சொல்லியிருந்தார். இதே போல இந்த ஜனங்கள் ஏறத்தாழ 28 லட்சம் 30 லட்சம் ஜனங்கள் இஸ்ரேல் மக்கள் என்ன செய்தாங்க, எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தார்கள். வர வழியில சிலர் மக்கள் மரித்து போனார்கள். இருந்தாலும் இருந்த தொகைகளை பார்க்கும்போது இந்த திரள் மக்கள் யோசுவாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற காரணம் என்ன? யோசுவா தேவனோடு கூட சஞ்சரித்தான், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். தேவன் அவரை பார்த்து சொல்லும் போது, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட நான் இருப்பேன் என்றார். ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது என்று கர்த்தர் சொல்லியிருந்தார். இந்த வாக்குத்தத்தமானது யோசுவாவுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம். மோசையோடு கூட கர்த்தர் இருந்தபடினால் ஜனங்கள், இஸ்ராயல் மக்கள் வணங்க கழித்துள்ள மக்கள், அவர்கள் கீழ்ப்படியாதவர்கள், முரட்டாட்டம் உள்ள புத்திரர்கள். அப்படிப்பட்ட மக்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவன் சாதாரணமானதல்ல. கர்த்தர் கூட இருந்ததுனாலே மோசே அந்த ஜனங்களை என்ன செய்தார், வழி நடத்தினார். ஆனால் மோசே மரித்த பிற்பாடு இந்த ஜனங்களை யார் நடத்த முடியும் என்ற ஒரு கேள்வி. அதற்கு முன்பாக மோசே யோசுவாவிடத்தில் பொறுப்பை கொடுத்தார். ஆகவே யோசுவாவுக்கு மோசே கொடுத்த பொறுப்பை கொண்டு அவர் என்ன செய்ய முடியாது, இந்த ஜனங்களை வழி நடத்த முடியாது. ஆகவே கர்த்தர் அவரை பலப்படுத்துகிறார். நீ போக இடமெல்லாம் இந்த நியாயப்பிரமாண வார்த்தை உன் வாய் விட்டு நீங்கவே கூடாது. என் கட்டளை நீ கை கொண்டு நடப்பாயானால் உன் வழியை நான் வாய்க்க பண்ணுவேன் என்றார். ஆகதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்றார். அந்த ஆலோசனையை யோசுவா கேட்டபடினால் தைரியம் கொண்டவனாய் இவ்வளவு திரளான மக்களை அவன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருகிறான். பிரியமானவர்களே, தேவன் ஒரு மனிதனோடு கூட இராவிட்டால் எந்த மனிதனும் தேவ மனிதனை என்ன செய்ய முடியாது, அவளை கனம் பண்ணவும் அவளை ஏற்றுக்கொள்ள சொல்லுக்கு கீழ்ப்படைய முடியாது. காரணம், உலகமே பொல்லாங்கால் நிறைந்திருக்கிறது, பொல்லாங்குள்ள மக்களாய் இருக்கிறார்கள். ஆகவே தேவன் யோசுவாவோடு கூட இருந்ததனாலே இந்த இவ்வளவு திரளான மக்கள் என்ன செய்தார்கள், யோசுவாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். அது ரொம்ப முக்கியமானது. யோசுவாவின் சத்தம் அல்ல, அது கர்த்தர் கொடுத்த சத்தியம், கர்த்தர் கொடுத்ததான வாக்கு தத்துவம், கர்த்தர் கொடுத்ததான ஒரு பெரிய திட நம்பிக்கை யோசுவாவோடு கூட இருந்தது. ஆகவே தான் யோசுவாவுடைய சொல்லுக்கு அவள் பயந்தார்கள். பயந்து ஒரு வார்த்தையும் பேசவில்லை. வேதத்தில் 11ஆம் வசனம் வாசிக்கும் போது 6:11, அப்படியே கர்த்தரின் பெட்டியை பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வர பண்ணினான். அவள் திரும்பி பாளையத்திலே வந்து பாளையத்தில் தங்கினார்கள். ஒரு நாள் முழுதுமானது பட்டணத்தை சுற்றி வந்தார்கள். பட்டணத்தை சுற்றி வந்து என்ன செய்தார்கள், ஒரு ராத்திரி தங்கினார்கள். இப்படி வழக்கம் போல யோசுவா சொன்னது போல என்ன செய்தாங்க, 6 நாட்களும் அதை அப்படியே கடைபிடித்து இந்த மக்கள் உடன்படிக்கை பெட்டி முன்னும் ஆசாரியர்கள் முன்னும் பின்னுமாக தண்டுகார்கள் பின்னாலும் முன்னும் போய்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் எக்காலம் பிடித்துக் கொண்டு முன்னே செல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். பெட்டி பின்னால போய்கொண்டே இருக்கிறது. ஜனங்களும் பின்னால் செய்றாங்க, பட்டணத்தை சுத்துகிறார்கள். இப்படி தொனிக்கும் 7 எக்காலங்களை பிடிக்கிற 7 ஆசாரியர்களும் எக்காலம் ஊதிக்கொண்டே கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக நடந்தார்கள். இந்த சனத்தானவர்கள் அவளுக்கு முன்னாலே நடந்தார்கள். பின்தண்டு வெளியில் எக்காலங்கள் ஊதப்படுகையில் கர்த்தரின் பெட்டிக்கு பின் சென்று 2ஆம் நாளிலும் பட்டணத்தில் ஒரு தரம் சுற்றி வந்து பாளையத்தில் திரும்பினார்கள்.
இப்படியே 6 நாளும் செய்தார். ஒன்றும் தவறாமல் என்ன செய்தார்? ஜனங்கள் இந்த பட்டணத்தை சுத்துவதில் கவனமா இருந்தார். ஏன்னா அது எப்படி என்றால் கர்த்தர் சொன்ன வார்த்தை யோசுவா வழியாக இஸ்ரேல் மக்களுக்கு அது ஒரு கட்டளையாக கொடுக்கப்பட்டது. ஆகவே இந்த ஜனங்கள் யோசுவாவுடைய வார்த்தைக்கு என்ன செய்யல? எதிர் பேசவில்லை. காரணம், மோசையோடு கூட இருந்த கர்த்தர் பயங்கரமானவர் என்பதாய் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அந்த மோசையோடு கூட கர்த்தர் இருக்கும் அப்படின்னா, நான் உன்னோடு கூட இருந்து பயங்கரமான காரியங்களை செய்வேன் என்று சொல்லி வாக்கு பண்ணி பயங்கரமான காரியத்தை கர்த்தர் செய்தார். ஆகவே ஜனங்களுக்கு பயம் வந்தது. கர்த்தர் மோரியா, அதாவது சீனாய் மலையில போயிருக்கும் போது ஜனங்கள் எல்லாம் என்ன செய்தாங்க? மலைக்கு தூரமாய் நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது மோசே மலையிலே கர்த்தரோடு பேசுகிறார். கர்த்தருடைய சத்தம் எழும்புகிறது, இடி முழக்கங்களும் அங்கே வர வர பலக்கும் போது ஜனங்கள் எல்லாம் என்ன செய்தாங்க? செத்தவர்களை போல நடுங்கினார்கள். காரணம், கர்த்தர் எழுந்தருளினார் அப்படின்ற ஒரு பயம் வந்தது. அவன் சொல்றாங்க, மோசே கர்த்தர் எங்களோடு பேச வேண்டாம், நாங்கள் செத்து போவோம். ஒரு பெரிய பயம், மரண பயம் அவங்களை பிடித்தது. காரணம், கர்த்தர் எழுந்திருக்கிறார் என்றதும் இஸ்ராயல் இடி மக்களுக்கு என்னாச்சுங்க? மரணத்துகள் வந்தது. கர்த்தர் பேசினால் நாங்கள் செத்து போவோம், நீர் பேசும் என்று சொல்லி மோசே இடத்தில் முறையிட்டார்கள். ஆகவே இதெல்லாம் கண் கூட பார்த்த மக்கள் தான் யோசுவாவோடு கூட வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே யோசுவாவோடு கூட இருக்கிறன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார்கள். அவர் நம் மத்தியில் எழுதலாம், என்ன நடக்கும்? நாம் எல்லாம் செத்து போவோம் என்ற ஒரு பயம் இருந்தது. இப்படி 6 நாட்களும் இதை சுத்தி வந்தார்கள். 7ஆம் நாளில் அதிகாலை, பாருங்க, எந்த மனிதனாவது 6 நாள் ஒரு நாளைக்கு ஒரு ரவுண்ட் தான் அடிச்சான், பொழுது போயிருச்சு. ஆனால் 7வது நாள் 7 முறை சுத்தி வரும் என்று கர்த்தர் சொல்லியிருந்தார். பாருங்க, 7ஆம் நாளில் அதிகாலமே கிழக்கு விளக்கும் போது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். அன்றைய தினத்தில் மாத்திரம் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ராத்திரி என்ன செய்றாங்க? சுத்தி சுத்தி சாயங்காலம் வந்து சேர்ந்த மக்கள் என்ன பண்ணாங்க? அன்னைக்கு மாத்திரம் 7 முறை சுத்தினா சாதாரணமானதல்ல. எவ்வளவு பிரயாசப்பட்டு எவ்வளவு வேகமாக போயிருப்பார்கள். காரணம் என்ன? தேவன் சொன்ன வார்த்தைக்கு, அவர்கள் யோசுவா சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். இப்ப 7 முறை சுற்றுறாங்க. அதே போல 7 முறை என்ன செய்யறாங்க? பட்டணத்தை சுத்தி வந்துட்டாங்க. 7ஆம் தரம் ஆசாரியர்கள் எக்காலங்கள் ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரிங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஆகவே தான் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? பொறுமையா, வாய் பதறி எதுவுமே பேசவில்லை. யோசுவா சொன்ன வார்த்தை என்ன செய்தாங்க? ரொம்ப பயபக்தியோடு அப்படியே நடந்து கொண்டிருக்கிறாங்க. இப்ப யோசுவா சொல்றவங்க பேசக்கூடாதுன்னாங்களே, இப்ப யோசுவா சொல்றாரு, நீங்க என்ன செய்யுங்க? ஆர்ப்பரிங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அதே போல நம்ம வாழ்க்கையில கூட ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்லும் போது நம்மிடத்தில் நேரடியாக தேவன் வந்து பேச முடியாது. காரணம், பாவம் நிறைந்த உலகமும் பாவம் சுமந்த ஜனங்களாய் காணப்படுகிறோம். ஆகவே கர்த்தர் தம்முடைய வார்த்தை மூலியமாய் நம்மோடு பேசுவார். அப்பொழுது நம்ம அந்த வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போதுதான் தேவன் நமக்கு ஒரு ஜெயத்தை தந்து இந்த உலகத்திலே வெற்றி பெற்ற ஒரு வாழ்க்கை தருவார். இங்க ஆர்ப்பரிகள் என்று கர்த்தர் செய்தார். அந்த யோசுவா சொன்ன வார்த்தைக்கு அந்த ஜனங்கள் எல்லாம் என்ன செய்றாங்க? ஆர்ப்பரிக்கிறாங்க. ஆனாலும் இந்த பட்டணமும் இதில் உள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீட்டா இருக்கும். நாம் அனுப்பின ஆட்களை ராகாவென் பேசி மறைத்து வைத்தபடியால் அவளும் அவளோட வீட்டுக்குள் இருக்கிற அனைவரும் மாத்திரம் உயிரோடு இருக்க கடவார்கள் என்று சொல்லலாம். இந்த ராகம் என்ற வேசி அந்த பட்டணத்தில் வாழ்கிறார். இந்த ராகம் ஒரு வேசி. வேவுக்காரர் 2 பேர் போகும்போது அந்த பட்டணத்தில் யாரோ வந்து விட்டாங்க. என்ன பண்ணாங்க? எல்லாம் அந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லா யுத்த வீரர்களும் அந்த பட்டணத்தில் ராஜாவுக்கு தெரியப்பட்டது. உடனே வெளியால் உள்ள வந்திருக்கிறான் சொல்லி அவளை கொன்று போடும்படி வரும்போது இந்த ராகாப் அவளை ஒழித்து வைத்திருந்தான். இந்த காரியத்துல ஆண்டவர் பாருங்க, வேதம் இந்த காலத்தில் சொல்லுது, ஊழியக்காரன் நாமதீர்த்தவர்கள் தண்ணீரை கொடுத்தால் அதன் பலனை அடையாமல் போகான் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அன்றைக்கு ராகாப் என்ற அந்த வேசி என்ன செய்தாங்க? இந்த 2 வேவுக்காரரை ஒழித்து வைத்தார்கள். யாராவது வந்தாங்க ஆனா அப்படியே போயிட்டாங்கன்னு சொல்லி மறைத்து வைத்தான். ஆனா அந்த அம்மா சொன்னாங்க, நீ இந்த பட்டத்தெல்லாம் பிடிக்கும் போது நாங்க ரொம்ப கேள்விப்பட்டிருக்கிறோம், உங்க குறித்து, இஸ்ராயல் மக்களை குறித்து நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம். உங்க தேவன் வந்து மகா பெரிய தேவன். அவர் வந்து என்ன செய்திருக்கிறார்? எல்லா ராஜாக்களையுமா அழித்திருக்கிறார். ஆனால் நீங்கள் இந்த பட்டணத்தை அழிக்க வரும்போது என்னையும் குடும்பத்தை என்ன செய்யும்? நீங்க பாதுகாக்கணும், அழிக்க கூடாதுன்னு. அப்பொழுது ஒரு ரெட்டு துணி என்ன செய்யறாங்க? ஒரு சின்ன ரெட்டு கயிறை அந்த ஜன்னல் வழியா நீ என்ன செய்ய? கட்டி தொங்க விட வேண்டும். நாங்க வரும்போது அந்த ஜன்னலை பார்த்து உன்னையும் குடும்பத்தை என்ன செய்யும்? அழிக்க மாட்டோம் சொல்லி இஸ்ரேல் மக்கள் சத்தியம் பண்ணி கொடுத்திருந்தாங்க. ஆகவே யோசுவா அதை பார்த்து சொல்றாரு, அந்த ஊர்ல இருக்கிறத எல்லாம் சாபத்திட்டானது, ஆனா இந்த குடும்பத்தை மாத்திரம் என்ன செய்யும்? அழிக்க கூடாது என்று சொன்னார்.
பிரியமானவர்களே, இன்றைக்கு வேதத்துல நாம் பார்க்கும்போது ஆண்டவர் நமக்கு இந்த உலகத்துல வாழும்போது சில நிபந்தனைகளை வைத்திருக்கிறார், கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். அதை நாம் கடைபிடிக்க வேண்டுமானால் நிச்சயமாகவே ஆண்டவர் சொன்னது போலவே என்ன செய்யணும்? வாழ வேண்டும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15, 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கிறோம். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உலகமும் நிச்சயமா ஒளியத்தான் போகிறது. இந்த உலகத்திலே காணப்படுகிற எல்லாம் அழிய போகுது. அதை நாம் சிநேகிக்க கூடாது என்பதாய் தேவன் நமக்கு போதித்திருக்கிறார். ஆகவே அந்த வார்த்தையை நாம் கேட்டு அதன்படி என்ன செய்யணும்? நாம் வாழ வேண்டும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் ஆண்டவருடைய வார்த்தை தெளிவா சொல்கிறது. உலகத்தில் உள்ளவிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. அங்கே அந்த யோசுவால் சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? இந்த எரிகோ கோட்டையும் அந்த ஜனங்களை உன்னுடைய கையில கொடுக்கிறேன், ஆனால் அதில் இருக்கிற பொருட்கள், அதில் காணப்படுகிறதெல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பானது, அது சாபத்தீட்டானது, அதை ஒன்று நீங்கள் எடுக்கவே கூடாது என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். ஆனால் இங்க என்ன சொல்லப்படுது? உலகத்தில் உள்ளவிலும் அன்பு கூறாதீர்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தால் உண்டானவைகள். உலகமும் அந்த இச்சையும் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்றார். ஆகவே தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்கிற மக்கள் மாத்திரமே அவருடைய இஷ்டத்தின்படி அவருடைய விருப்பத்தின்படி நம்மை ஒப்பு கொடுத்து வாழும் போது நாம் என்றென்றைக்கும் தேவனோடு கூட இருப்போம் என்பதுதான் பொருள். அது ஆகவே யோசுவா சொன்ன வார்த்தை எப்படி இருந்தது? இந்த ஜனங்களுக்கு ரொம்ப பயமும் நடுக்கமா இருந்தது. ஓகே, அப்படின்னு என்ன செய்தாங்க? சாபத்தீட்டில் எதாகிலும் எடுத்துக்கொள்கிறதினால் நீங்கள் சாபத்தீட்டாகாதபடிக்கும், இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீட்டாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும் நீங்கள் சாபத்தீட்டானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள். சாபத்தீட்டாவதற்கு மாத்திரம் என்ன செய்யுங்க? எச்சரிக்கையாயிருங்கள். நீங்க அதுல போய் ஏதாவது கை வச்சு என்ன செய்யாதீங்க. அதை நீங்க எடுத்துக்கொண்டா இடி இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன வந்துடும்? சாபம் வந்துடும் சொல்லிட்டார். பாருங்க, பைபிள் சொல்லு 19ஆம் வசனத்துல, சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும் என்றார். எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்துடன் முழங்கையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து பட்டணத்தில் இருந்த புருஷரையும் ஸ்திரீகளையும் வாலிபரையும் கிழவரையும் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் சகலத்தையும் பட்டயத்தினால் சங்கரம் பண்ணினார்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போதுதான் ஒரு பெரிய வெற்றி. இப்ப ஜனங்க அப்படியே என்ன செய்தாங்க? பட்டணம் இடிந்து விழுந்தவுடன் நேரடியா ஏறி எல்லாரும் என்ன செய்தாங்க? கொன்று போட்டார்கள். எல்லாத்தையும் அழித்த பிற்பாடு யோசுவா தேசத்தை வேவு பார்த்து 2 புருஷரை நோக்கி, நீங்கள் அந்த வேசியின் வீட்டில போய் நீங்கள் அவளுக்கு ஆணையிட்டபடி அந்த ஸ்திரீயையும் அவளுக்கு உண்டான யாவையும் அங்கிருந்து வெளியே கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது வேவுக்காரர் அந்த வாலிபர் உள்ளே போய் ராகாபையும் அவன் தகப்பனையும் அவன் தாயையும் சகோதரர்களையும் அவனுக்குள்ள யாவையும் அவன் குடும்பத்தார் அனைவரையும் வெளியே அழைத்து கொண்டு வந்து அவர்களை இஸ்ரவேல் பாளையத்திற்கு புறம்பே இருக்கும்படி பண்ணினார்கள். ஆண்டவருடைய வார்த்தை ஒரு சாதாரண ஒரு பாவியான ஸ்திரீ கூட என்ன செய்தால் அன்றைக்கு ஒரு நன்மை, தேவ மக்களுக்கு ஒரு நன்மை செய்தபடினால் அழிவிலிருந்து காக்கப்பட்டவளாய் அவளை வெளியே கொண்டு இஸ்ரவேல் மக்களுடைய பாளையத்திற்கு வெளியே கொண்டு வந்து அந்த குடும்பத்தை காத்துக் கொண்டார். தேவன் அந்த செய்த ஒரு காரியம் என்னன்னா, கீழ்ப்படி போதுதான் தேவன் அற்புதங்களை செய்ய முடியும். இந்த நாட்கள் கூட நம்ம காண்டு சொல்லி இருக்கிறார், நீங்க எப்படி இருக்க வேண்டும்? இந்த உலகத்தில் நீங்கள் பரிசுத்தரா இருக்க வேண்டும். நீங்கள் ஆண்டவருடைய கட்டளை கை கொள்ள வேண்டும். மத்திய 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்தால் நாம் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவையின்படி செய்கிற இவனோ அவனே கண்மலை மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுகிறேன் என்றார். காரணம், ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கேட்கிற எவரும் உறுதியாக நிற்க முடியும் என்பதாய் பொருள். இந்த ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிற எவரும் அசைக்க முடியாமல் வாழ முடியும். பெருங்காற்று அடித்து பெருமழை சரிந்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழவில்லை. காரணம், அது கண்மலை மேல் தன் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. ஆகவே நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து இயேசு சொன்ன வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்ந்தால் எந்த சூழ்நிலையிலும் நாம் அசைக்கப்பட முடியாது. காரணம், இயேசுவின் வார்த்தையை விட்டு நாம் வாழும் போது நாம் தள்ளப்படுவோம், விழத்தள்ளப்படுவோம், கீழே விழுந்து விடுவோம். நாம் சொல்லி இந்த வார்த்தையை கேட்டு இவன்படி செய்யாது இருக்கிற எவனோ
அவன் என்ன செய்யறான், மணல் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷன் ஒப்பிடுவேன். பெருங்காற்று சரிந்து பெருமழை வந்து அந்த வீட்டின் மோதின போது அது விழுந்து விழுந்து முழுதுமாய் அழிந்தது என்றார். இப்ப இயேசு சொன்ன வார்த்தையை நாம் கேட்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நமக்கு எல்லாவற்றையும் என்ன செய்திருக்கிறார், முன்பாக வைத்திருக்கிறார், மாதிரியாக செயல்படுத்தி இருக்கிறார். அப்ப நாம் இந்த விசுவாச வாழ்க்கையில் என்ன செய்யணும், கீழ்ப்படிதல், தேவ வார்த்தைக்கு, தேவ சத்தத்திற்கு, தேவனுடைய ஊழியக்காரருடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். யோசுவா சொன்னது போலவே இந்த ஜனங்கள் செய்தார்கள், பெரிய வெற்றி. ஆனால் ஆகான் என்பவன் ஒருவன் அதுக்குள்ள இருக்கிறான். பாருங்க, உங்களுக்குள்ள கள்ள போதகர்களும் கள்ள தீர்க்கதரிசிகள் இருப்பார்கள் என்று சொல்லி, கள்ள அப்போஸ்தலர்கள் இருப்பார்கள் என்று சொல்லி என்று பவுல் எழுதுகிறார். இதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு இருக்கும்போது சொன்னார், அநேக கள்ள கிறிஸ்தவர்களும் கள்ள தீர்க்கதரிசிகள் எழுப்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளம் அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி முன்னதாக அறிவிக்கிறேன் என்று சொல்லி. அப்ப இந்த நாட்களில் கூட சபைக்குள்ள, ஸ்தாபனத்துக்குள்ள, வெளியே உள்ள எல்லாம் எப்படி இருப்பாங்க, கள்ளர்கள் இருப்பார்கள். 12 சீஷருக்குள்ள ஒருவன் கள்ளனாய் இருந்தான், யூதாஸ் காரியர். கூடவே இருந்து இயேசுவோடு கூட மார்பில் சாய்ந்து கொண்டவனாய், இயேசுவோடு கூட பந்தியில் அமர்ந்தவனாய், இயேசுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டவனாய், கையில் என்ன பணப்பை வைத்துக் கொண்டு ஒரு பொறுப்பாளியா இருந்தான். அப்படிப்பட்டவர்களுக்குள்ளே சாத்தான் புகுந்தான். இப்ப இஸ்ரேல் மக்கள், இவ்வளவு திரளான மக்கள் எரிகோவை பிடித்துக் கொண்டார்கள். ஆனால் ஆகான் என்ற ஒருவனுக்குள்ளே சாத்தான் புகுந்திருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, பட்டணத்தையும் அதில் உள்ள யாவையும் அக்கினியால் சுட்டெரித்தார்கள். வெள்ளியும் பொன்னையும் வெண்கலத்தையும் இரும்பிலும் செய்த பாத்திரங்களை மாத்திரம் கர்த்தரின் ஆலய பொக்கிஷத்திலே சேர்த்தார்கள். எரிகோ வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்கள் ராகபையும் அந்த குடும்பத்தை எல்லாம் பாதுகாத்து கொண்டார்கள். மற்ற எல்லாத்தையும் தப்பு வைத்தாங்க. ஆனா காலத்திலே யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி 70 மனுஷர் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்ட கடவர்கள். அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களையும் வைக்கும் போது தன் இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன் என்று சாபம் கூறினான். இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார். அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரவி நின்று. அப்ப நமக்கு ஜெயம் வேண்டுமானால் தேவ வார்த்தை நமக்கு தேவை, தேவ ஆலோசனை தேவை. தேவன் சொல்லாததை நாம் செய்யவும் கூடாது. தேவன் நமக்கு சொல்றதை மாத்திரம் நாம் செய்வோமானால் நிச்சயமாகவே வெற்றி பெற்று வாழ முடியும். சங்கீதம் 20ஆம் அதிகாரம் கடைசி 7ஆம் வசனத்தை வாசிக்கும்போது பைபிள் சொல்கிறது, சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார். அவள் என்ன செய்யறாங்க, முறிந்து விழுகிறார். காரணம், தேவன் சொல்லாததை தாங்களுக்கு என்ன செய்றாங்க, தாங்களே பெருமை பாராட்டினாங்க. அவெல்லாம் விழுந்து போனார்கள். ஆனா பைபிள் சொல்றது, சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டும். அவர்கள் முழிந்து விழுந்தார்கள். நாங்களும் எழுந்து நிமிர்ந்து இருக்கிறோம், கர்த்தாவே ரட்சியும். நாங்கள் கூப்பிடுகிற நாளில் ராஜாக்களுக்கு செவி கொடுப்பாராக என்று சொல்லப்பட்டது. அப்போ தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டு சொல்லுகிறத நாம் செய்யும் போது ஆண்டவர் செய்வார், நம்ம ஜெபத்திற்கு பதில் தருவார், வெற்றியை தருவார். இந்த இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்த காரணம் என்றால் யோசுவாவுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழும் போது நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றி வரும். அதே போல இந்த ராத்திரி வேளையில, இந்த கால வேளையில கூட நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த செய்தியானது உங்க வாழ்க்கையில ஒரு எரிவு கோட்டை போல ஏதாவது அடைக்கப்பட்டிருக்கலாம். ஒருவேளை உங்க வாழ்க்கையில சாபங்கள் நிறைந்திருக்கலாம், ஒருவேளை ஆசீர்வாதத்தை இழந்திருக்கலாம், சூழ்நிலை மாறி இருக்கலாம். அதை திறக்க வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிவீர்களானால் நிச்சயமாக கர்த்தர் செய்வார், உங்களுக்கு ஒரு வெற்றியை தருவார். எரிவு கோட்டை முன்பாக அவர் தள்ளுவார், நம்ம தள்ள வேண்டிய அவசியம் இல்லை. பைபிள் சொல்லுது, நீங்கள் சும்மா இருப்பீர்களாக, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்களுக்கு முன்பாக போகிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பாக போகிறவர். அவர் தாமே உங்களுக்கு யுத்தம் செய்து உங்களுக்கு ஜெயத்தை தருவார். ஆகவே தான் நம்ம இந்த உலகத்தில் வாழும் போதே முன்னே இயேசுவை விட வேண்டும், நம்ம பின்னால போகணும். அவர் என்ன சொல்றாரோ என்ன செய்யணும், அதன்படி நம்ம வாழணும். உதாரணமாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது கூட என்ன நடந்தது, ஒரு திருமணத்திற்கு இயேசு கிறிஸ்துவும் கன்னிமரியால அழைக்கப்பட்டிருந்தார். இயேசுவின் தாயாகியும் சீஷரிடம் என்ன செஞ்சாங்க, கல்யாணத்துக்கு அழைத்திருந்தாங்க. ஆனால் கல்யாணத்துல ஒரு கல்யாணம், முதல் அந்த கல்யாணத்துல இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்தார் என்று பைபிள் சொல்கிறது. ஆக இந்த கல்யாணத்துல போகும்போது அந்த இடத்துல நல்ல ஒரு குதூகலமான, ஒரு கொண்டாட்டமான, மகிழ்ச்சியான ஒரு சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் சந்தோஷமா இருக்கிறார். திடீரென்று திருமணத்துல ஒரு குறை காணப்பட்டது. அங்கே திராட்சை ரசம் குறைந்து போனது. எல்லாரும் சோர்ந்து போனார்கள். விருந்துக்கு அழைக்கப்பட்ட அநேக மக்கள் வந்து விட்டார்கள். பந்தி கொடுக்க பரிமாறுவதற்கு திராட்சை ரசம் இல்லை. ஆனால் அந்த திருமணம் என்ன இருக்கும், அவமானப்பட்டு இருக்க வேண்டியதா இருக்கும். ஆனால் கன்னிமரியா, அந்த இயேசுவின் தாயாகிய மரியாளிடத்தில் இந்த செய்தி அந்த திருமணக்காரர்கள் சொல்கிறார்.
இங்க என்ன பிரச்சனை, என்ன குழப்பமா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க, இங்க திராட்சை ரசம் இல்ல அப்படின்னு சொல்லி. உடனே இயேசு இடத்துல வந்து, மகனே அவனுக்கு என்ன இல்ல, திராட்சை ரசம் இல்ல, தாயை இன்னும் வேலை வரவில்லை என்றார். மறுபடியும் அந்த அம்மா என்ன செய்தாங்க, அவர் தான் செய்ய முடியும் என்று நல்லா அறிந்திருந்தார். உடனே சீஷர்களை பார்த்து சொன்னாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதை செய்தா போதும். உடனே சீஷர்களை பார்த்து அவர் சொன்னார், 6 கற்சாடிகள், இஸ்ரவேல் மக்கள் அதாவது யூதர்கள் தங்கள் முறைமையின்படி தங்களை சுத்திகரிப்பதற்காக 6 கற்சாடிகள் அங்க வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கற்சாடிகள் அதிலே தண்ணீரை நிரப்பென்றால், உங்க வாழ்க்கை 6 நாட்கள் மனிதனுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். 6 நாட்களும் வெறுமை காணப்படுமானால், நீ இயேசுவின் ஆலோசனைப்படி நடப்பாயானால், அது நிரப்பப்படுமானால் அதிசயமாய் கர்த்தர் வாழ்க்கை மாற்ற வல்லவர். பாருங்க, மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட 6 நாட்களும் நமக்கு சொந்தமாய் சுயமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த வார்த்தையின்படியே நம்ம என்ன செய்யணும், அந்த 6 நாளும் தேவ சித்தத்தின்படி தேவ ஆலோசனையின்படி நாம் வாழ்வோமானால் நம்முடைய வாழ்க்கையில குறை என்பதை காணாமல் நிறைவு கர்த்தர் தருவார். 6 கற்சாடி, ஏன் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஜாடி கொடுத்துட்டாங்க, அதுக்கு என்ன சம்பந்தம்? 6 முறை பட்டணத்தை சுத்த வேண்டும், 6 நாள் உனக்கு கொடுக்கப்படுகிறது, 7ஆம் நாளோ கர்த்தருடையது என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே 7ஆம் நாள் தான் தேவன் நம்ம என்ன செய்வார், பரிபூர்ணத்தினால் ஆசீர்வதிக்கக்கூடியவர். 6 நாள் உலகத்தை உண்டாக்கினார், மனுஷனை 6வது நாள் உண்டாக்கி என்ன செய்தார், எல்லாத்தையும் ஆசீர்வதித்து 7ஆம் நாள் கர்த்தர் ஓய்ந்திருந்தார். இந்த 6வது நாள் தான் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது. 6 நாள் நீ வேலை செய்ய வேண்டும், 7ஆம் நாளும் தேவனாகி கர்த்தர் கூறியது. இந்த 6 கற்சாடிகளில் என்ன செய்யணும், தண்ணீரை நிரப்பென்றான். இந்த வேலைக்காரர் தண்ணீரை நிரப்பி என்ன செய்தாங்க, போய் பரிமாறுங்க என்றான். இது தண்ணி மொண்டை ஊத்தினவனுக்கு மொண்டவனுக்கு தான் தெரியும், இயேசுக்கு தெரியுது என்ன சொல்லி, மாதாவுக்கு தெரியும் இது தண்ணீர் சொல்லி. ஆனால் பந்தியில இருக்கிற மக்களுக்கோ திருமணத்துல மாப்பிள்ளைக்கு என்ன இல்ல, யாருக்குமே தெரியாது இந்த விஷயம் தண்ணீர் சொல்லி. ஆனால் இதை எடுத்துக்கொண்டு போய் பரிமாறு, நீங்க எந்த கேள்வியும் கேட்கல, அவர் என்ன சொல்றாரு இப்படி செய்யணும். எடுத்துன்னு போய் குடிச்சாங்க, எப்படி இருக்குது, பந்தி விசாரிப்புக்காரன் கேட்கிறான். எல்லாம் வந்துட்டாங்க, அவன்கிட்ட வந்து பந்தி விசாரிப்பாருன்னா அவன் தான் லீடர். அவனை பார்த்து கேட்கறாங்க, யாருன்னா புது ரசத்தை என்ன செய்வாங்க, நல்ல டேஸ்டான ரசத்தை வச்சுட்டு திருப்தியா சாப்பிடுறதுக்கு முன்னால நல்ல ரசத்தை கொடுப்பாங்க. நீரோ இதுவரை ருசி குறைந்த ரசத்தை கொடுத்தீங்க, நல்ல டேஸ்டாக ரசத்தை வச்சிருக்கிறீங்களே. ஆண்டு செய்த அற்புதம். வாழ்க்கையை மகிழ்ச்சியாய் நல்ல ருசிகரமாய் சந்தோஷமா வாழ வேண்டுமானால் 6 நாட்களும் தேவனுடைய ஆலோசனைப்படி நாம் வாழ வேண்டும். 7ஆம் நாள் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த 7ஆம் நாள் பாருங்க, 7 முறை சுற்றி வந்தார்கள், ஆண்டவர் அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார். அதே போல தேவனாகிய கர்த்தரை நீ 6 நாட்களும் அவர் சொல்லுகிற வார்த்தையின்படி வாழ்ந்து 7ஆம் நாளும் அவருடைய சபை கூடுதலையும் அவரை ஆராதிக்கிற அந்த நாளை நீ வீணாக்காமல் கர்த்தருடைய சமூகத்திலே அவரை தொழுது கொள்ளும் போது தேவன் என்ன செய்வார், பரிபூர்ணத்தின் வாழ்க்கையை தருவார். இந்த 7 என்பது பரிபூர்ணத்தை குறிக்கிறது. ஆகவே அந்த பரிபூர்ணமான ஆசீர்வாதம் எப்படி வரும் என்றால், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய வேண்டும். யோசுவா என்ன சொன்னாரோ அதன்படி இஸ்ரவேல் மக்கள் செய்தபடினால்தான் எரிகோ கோட்டை உடைந்தது, ஒரு பெரிய ஜெயம் கிடைத்தது, வெற்றிகரமாய் இந்த மக்கள் வாழ்ந்தார். அதில் இருக்கிற எல்லா சாபத்திட்டம் எரித்து விட்டார். ஆனால் ஒருவன் மாத்திரம் அதை என்ன செய்யலாம், அடுத்த நம்ம தொடர்ச்சியில அதை நாம் பார்க்க போறோம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த காலவெளியில் செய்தி கேட்கிற உங்க வாழ்க்கையில என்ன தடை இருந்தாலும் அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். உனக்கு ஆலோசனை சொல்லுகிற ஆண்டவர் இருக்கிறார் என்று மறந்து போகாமல் அவரை நோக்கி கூப்பிடு. உன் பிரச்சனை எதுவா இருந்தாலும் அவர் உனக்கு உதவி செய்வார். காரணம் பைபிள் சொல்லி, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உனக்கு அறியாதது எட்டாதமான பெரிய காரியத்தை உனக்கு நான் அறிவிப்பேன் என்று எரேமியா 33:3 நாம் வாசிக்கிறோம். ஏனென்றால் அவரை கூப்பிடும் போதுதான் அவர் ஆலோசனை சொல்லுவார். அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் தான் நமக்கு நித்திய பிதா, அவர் சமாதானத்தை தருகிறவர், அவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்வார். அதனால தான் தாவீது அழகா சொல்லிட்டார், நான் உனக்கு போதித்து என்று அந்த வசனத்தை பார்க்கும்போது, நீ நடக்க வேண்டிய அந்த வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையிலே கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ என்ன பண்ணணும்னு சொல்லி நான் சொல்லுவேன் பான்னு கர்த்தர் சொன்னார். அதன்படி நீ வாழ்வாயானால், இன்றைக்கு நாம் வாழ்வோமானால் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை காண முடியும், அதிசயங்களை காண முடியும், சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, திறந்த வாசலை தேவன் முன்பாக வைப்பார். ஆனால் நமக்கு இந்த நாட்களில் அடைக்கப்பட்டிருக்கலாம், சபை மூடப்பட்டிருக்கலாம், உலகமே வியாதிக்குள்ள இருக்கலாம், மரண ஓலங்கள் சூழ்ந்திருக்கலாம். இதன் மத்தியில ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாரனால், அவருடைய வார்த்தை உங்களோடு கூட இருக்குமானால் நிச்சயமாகவே நீங்கள் வெற்றி பெற்று வாழ முடியும். மரணத்தை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மரணமே கூறுங்க என்று வீர முழக்கத்தோடு எழுந்த ஆண்டவர்களோடு கூட இருப்பாரனால் நிச்சயமாக ஜெயம் பெறுவீர்கள். மத்திய 28ஆம் அதிகாரத்திலே 19:20 இயேசு சொல்லுகிறார், இயேசு சமீபத்தில் வந்து வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருப்பதாக என்ன செய்ய, புறப்பட்டு போங்கள் என்றார். புறப்பட்டு போய் சகல ஜாதியை சீஷராக்கி
பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்க. இதோ உலகத்தின் முடிவறிந்தும் சகல நாட்கள் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். இப்ப இந்த நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்ன பிற்பாடு உலகம் முடிகிற உள்ளமா நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற தைரியத்தோடு அவர் வார்த்தைக்கு செவி கொடுங்கள், அவருடைய வார்த்தையின்படி வாழுங்கள், அவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்கள். பிரியமானவர்களே, மத்திய யோவான்ல நீங்க 15:7 வாசித்தீங்கன்னா கூட வேதம் சொல்கிறது, அவருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்குமானால், நாம் அவரிலும் அவருடைய வார்த்தை நம்மள இருக்குமானால் எதை கேட்டாலும் அதை அவர் நமக்கு தருவார். அவருடைய வார்த்தையின்படி நம்ம வாழணும். ஏனென்றால் அவருடைய வார்த்தை தான் நம்மை வாழ வைக்கிறது. நான் சொன்ன வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது, அது ஆத்மா உயிர்ப்பிக்கிறது, மாம்சமோ ஒன்றுக்கும் உதவாது என்று நீங்கள் யோவான் 6:63 நீங்கள் வாசித்து பாருங்கள். என்றால் ஆண்டுடைய வசனம் அவ்வளவு மகத்துவமானது. அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார் என்ற அந்த இக்கட்டான காலத்தில் கூட, வறட்சியான காலத்தில் கூட எங்களை போஷித்து பாதுகாக்க வேண்டுமானால் அவர் சொல்லுகிறபடியே வாடுங்கள். கர்த்தரோடு கூட இருப்பார். ஏனென்றால் கடைசி காலத்தில் இருக்கிறோம். இயேசுவின் வருகையும் நெருங்கிவிட்டது. இந்த உலகத்தின் முடிவும் சீக்கிரமாக வந்து கொண்டிருக்கிற ஒரு பக்கத்தில் மூன்றாம் மகா யுத்தம் கூட என்ன செய்யும் ஆரம்பிக்கும். வேத வசனத்தின்படி எல்லாம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. வேதத்தில் சொல்லப்பட்டது ஒன்று நிறைவேறாமல் இல்லை. ஆகவே நீங்கள் எங்க இருந்தாலும் சரி கிறிஸ்துவோடு இருங்கள். தேவனை விட்டு என்ன செய்யாதீங்க, பின்வாங்கி போவாதீங்க. வேதம் சொல்லுங்க, இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமார்கள், என்னிடத்தில் விசுவாசம் பிதாவிடத்தில் அநேக வாசகம் உண்டு என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே அவரிடத்தில் விசுவாசம் வைத்து அவர் சொல்லுகிறபடியே வாழ்வோம். யோசுவாவின் வார்த்தை கீழ்ப்படிந்தபடினால் வெற்றி பெற்றார்கள். அதே போல இயேசுவின் வார்த்தை கேட்ட வேலையாட்கள் அன்றைக்கு காணாமூரில் அற்புதங்களை கண்டு மகிழ்ந்தார்கள். கர்த்தரை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கண்ணில் கூடி நாம் ஜெபிக்க போறோம். ஒருவேளை பிரியமானே, வாழ்க்கை இப்படி இருக்குது, என் குடும்பம் இவ்வளவு பிரச்சனை இருக்குது, வேலை இல்லையே, கஷ்டமா இருக்குன்னு கவலைப்படாத. அப்படியே அப்பா அவனுக்கு கிடைக்கும், தண்ணீர் கொடுக்கப்படும் என்றால் சிங்கக்குட்டியெல்லாம் பட்டினியாக கர்த்தரை போஷிக்க வல்லவர். ஆகவே கர்த்தரோடு இருந்து பெரிய காரியங்கள் செய்வார். உங்க விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி அவர் மேல் நம்பிக்கையா இருக்கு. அவர் சொல்லுகிறபடி வாழுங்க. கர்த்தரோடு கண்டபடி நாம் செபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை ஆராதனையில் பங்கு கொண்ட ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு ஜெயத்தை தருவீராக. எரிகோ கோட்டை போல எங்கள் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய தடை இருந்தாலும் தேவரீருடைய சத்தத்திற்கு நாங்கள் கீழ்ப்படிந்த வசனத்தின்படி வாழும்போது எங்களுக்கு விரோதமாய் இருக்கிற கோட்டைகள் எல்லாம் உடைக்கப்படும் என்பதாய் வேதத்தில் நாங்கள் வாசித்த வண்ணமாய் எங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா சாபங்களும் தேவனாகிய கர்த்தர் உடைத்து எரிந்து போடுவீர் ஆண்டவரே. ஒரு வழியாய் வந்து 7 வழியாய் போகும் என்று சொல்லி இருக்கிறவரே, இதோ தகப்பனே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தங்களை ஒப்பு கொடுத்து உடைய வார்த்தையின்படி உடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து உடைய கட்டளை கை கொள்ளத்தக்கதாய் தேவ பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்வீராக. இந்த கால வேளையிலே கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதியும் தேவனே. இந்த வறட்சியான காலங்கள், இக்கட்டான காலத்திலே உடைய பிள்ளைகளை திருப்தியாய் போஷித்து பராமரித்து எந்த நோய் நொடி இல்லாமல் பாதுகாப்பீராக. கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. சீக்கிரமாய் எங்களுக்கு ஆலயங்களை திறக்கப்பட, எல்லா இடத்திலும் ஆண்டவரே பூமி முழுதுமா அடைக்கப்பட்ட வாசலை திறந்து கர்த்தர் ஒவ்வொருமா மகிழ்ச்சிகளை கொண்டு வருவீர் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. எல்லா பாவங்கள், குறை, குற்றங்கள் எல்லாம் மன்னியும் பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. இம்மட்டுமாய் உடைய வேதத்தை தியானித்தோம். தொடர்ந்து ஆண்டவரே எங்களை வழி நடத்துவீராக. கேட்ட சத்தியங்களின்படியே வாழ கர்த்தர் உதவி செய்யும். உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு நன்மை குறைபடாமல் ஒவ்வொரு ஆசீர்வதியம், நல்ல சுக பல ஆரோக்கியம் விசுவாசத்தை பெருக பண்ணும். கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருக்க உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய பாதுகாப்பும் வழிநிறுத்தலும் கூடி இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்குதானே எல்லா விசுவாசிகளும் பூமியில் தான் எல்லா பரிசுத்தவான்களும் இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் இன்றும் என்றும் சதா காலங்களில் நடத்திருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து வருகிற வாரத்தில் நாம் சந்திப்போம்.